Havells BLDC Plus ஃபேன்கள் புதுமையான தொழில்நுட்பம், ஆச்சரியமூட்டும் டிசைன்ஸ், எனர்ஜி எஃபிஷியன்ட் ரேஞ்ச். Havells காற்று மாற்றி வீசும். சார், அப்படியே நேரா போங்க சார். நர்மதா, நீங்க சொன்ன இடத்தை தாண்டி அவன் போயிருக்க மாட்டான்ல? நீங்க சொல்றத வச்சு பார்த்தா அவன் எவ்வளவு வேகமா போனாலும் சரி, டெஃபினட்டா அந்த ஏரியா தாண்டி அவன் போயிருக்க மாட்டான். நம்ம இப்ப போற ஸ்பீட்லயே போனோம்னா கண்டிப்பா அவனை விட 5 நிமிஷம் முன்னாடியே ரீச் ஆயிடுவோம். ஐயோ வெண்பா, நீ எவ்வளவு பாதுகாப்பா இருக்கணும்னு நினைச்சேன். கடைசியில இப்படி ஆயிடுச்சு. முருகா, என் வெண்பாவை எனக்கு கொடுத்துடு. மல்லி, என்னங்க, அவளுக்கு ஒண்ணும் ஆயிருக்காதுல்ல? சார் இங்கதான் நிறுத்துங்க. இங்கே வெயிட் பண்ணுவோம். இங்கே? ஆமா சார், அவன் கண்டிப்பா இந்த இடத்த தாண்டாம சென்னைக்கு போறதுக்கு வேற ரூட்டே இல்ல. கண்டிப்பா அவன் இங்க வந்தே ஆகணும். சார் சார், காரை ரெடியா வச்சுக்கோங்க. அவன் வேகமா வருவான். நம்ம காரை குறுக்க விட்டா மட்டும்தான் அவனை பிளாக் பண்ண முடியும். அதுவும் கரெக்ட் தான். சார் சார் சார், திரும்புறா சார். ரெடியா இருங்க சார். சார் வரா சார். யாரா அவன் வண்டி எப்படி போட்டுக்கிறது? ஏய் நான் ஏய் ராஸ்கல், தைரியம் இருந்தா வெண்பா 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 வெண்பா, ஏய் என்ன பண்ற? தைரியம் இருந்தா வெண்பா, கார்ல இல்ல இல்ல, டிக்கி ஓபன் பண்ணுங்க. வெண்பா வெண்பா, ஐயோ வெண்பா வெண்பா வெண்பா, நர்மதா வெண்பா ஏந்திரி. ஐயோ வெண்பா, வெண்பா ஏந்திரி. வெண்பா 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 ஏந்திரி. வெண்பா ஏங்க, சீக்கிரம் வாங்க. வெண்பா வெண்பா இங்க இருக்காங்க. அப்படியே ஏய் வெண்பா 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 வெண்பா, இங்க பாரு, டாடா பாரு. வெண்பா வெண்பா, என்னாச்சு வெண்பா உனக்கு? வெண்பா ஐயோ 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 வெண்பா வெண்பா வெண்பா, இங்க பாரு. வெண்பா, உனக்கு ஒண்ணு இல்ல வெண்பா, டாடா வந்துச்சு. சீக்கிரம் கதவை திற, சீக்கிரம். இப்படி வெண்பா வெண்பா, கண்ணு திறந்து பாரு. வெண்பா, அம்மா வந்திருக்கேன்டா. கண்ணு திறந்து பாரு. என்னங்க பாருங்க. வெண்பா கண்ணு திற. வெண்பா. மல்லி, few hours drowsy-ஆ தான் இருப்பா. பயப்பட ஒண்ணும் இல்ல, சரியாயிடுவா. விஜய் சார், நம்ம நேரா போலீஸ் ஸ்டேஷன் போயிடலாம் சார். இந்த ராஸ்கலை பத்தி நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் சார். கம்ப்ளைண்ட் பண்ணா நீங்களும் தானே மாட்டுவீங்க? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு நான் ஜெயிலே கூட இருக்கலாம். வெண்பா மல்லி, இப்ப நீ ஒண்ணும் ஃபீல் பண்ணாத. நம்ம முதல்ல ரூம்க்கு போயிடலானே, சரியாயிடுவா அதெல்லாம். சரியா? ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. 2 மணி நேரத்துக்கு அப்படிதான் இருப்பா. அவ தூங்கட்டும்.
நான் இதை கேட்டா நீங்க 2 பேரும் அதை ஏத்துப்பீங்களான்னு தெரியல. நான் பாவம் செஞ்சது கூட ஒரு பரிகாரம் கிடைச்சிரும். உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கலனா அது என்ன நிமிஷத்துக்கு நிமிஷம் சாகடிச்சிரும். என்ன மன்னிச்சிருங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நர்மதா. இல்லைங்க, நான் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன். நீங்க என்னை எவ்வளவு நம்பினீங்க. உங்களை நம்ப வச்சு கழுத்த இருக்க ட்ரை பண்ணோம். எனக்கு மன்னிப்பே கிடையாது. ஆனா என் மன திருப்திக்கு உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்குறேன். இல்ல நர்மதா, நீங்க என் குழந்தையோட உயிரை காப்பாத்திருக்கீங்க. நீங்க மட்டும் இல்லனா என் கண்ணு முன்னாடியே வெண்பா அந்த கார்ல அடிபட்டிருப்பா. அழாதீங்க நர்மதா, முதல்ல கண்ணு தொடுங்க. சாரி மல்லி, அந்த காரு எங்க ஏற்பாடுதான். என்னது உங்க ஏற்பாடா? என்னங்க சொல்றீங்க? என்னால நம்ப முடியல. ஏன் குழந்தையவா? ஆமா சார், நாங்க செட் பண்ண கார் தான் அது. எங்க மேல உங்களுக்கு சந்தேகமே வரக்கூடாது, நம்பிக்கை வரணும்னு தான் அந்த டிராமாலாம் போட்டோம். முதல்ல ருத்ரன் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. நீங்க அவன் யாருன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அவனை அடிச்சு ரூம்ல போட்டிருந்தீங்கல்ல. ஆமா, அந்த ராஸ்கல் தப்பிச்சு போயிட்டான். அவனை வச்சு ராஜுக்கு பாடம் கத்து கொடுக்கலாம்னு நினைச்சேன். சாரிங்க, அவனை காப்பாத்துனது கூட நாங்க தான். உங்களை சாப்பிட கூப்பிட்டப்ப ஆதவன் மட்டும் வராம இருந்தா இல்லையா? நான் சொல்றத முதல்ல செய்யுங்க. அந்த டிரைவரை அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தி வெளியே விடுங்க. சொல்லுங்க சார். 304 கீ வேணுமே, அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்கலான்னு நானும் என் ஒய்ஃபும் பிளான் பண்ணோம். தேங்க்ஸ் மேடம். தப்பிச்சு வரணுமா? மல்லி, நாங்க வெண்பாவை சேஃபா அவங்க கிட்ட ஒப்படைக்கணும்னு மட்டும்தான் நினைச்சோம். மத்தபடி எல்லாம் அவளையோ உங்களையோ எந்த விதத்திலே கஷ்டப்படுத்த நாங்க நினைக்கல. ஆனா ருத்ரன் உங்களை தீர்த்து கட்ட வந்திருக்கான்னு எங்களுக்கு நிஷா சொல்லிதான் தெரியும். ஷாக்கா இருக்கு. ஆனா உங்களால எங்களுக்கு நல்லது நடந்திருக்கு. அப்படி வேணா சொல்லிக்கலாம் மல்லி. ஆனா நாங்க செஞ்சது மகா தப்பு. ஆதவன் எனக்கு நம்பிக்கை கொடுத்து ஏமாத்திட்டான். எப்படியோ நர்மதா, உங்க இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும் யோசிச்சு பார்க்கவே பயமா இருக்கு. வெண்பாவுக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா அது எப்படி நாங்க தாங்கியிருக்க முடியும்? இங்க இருந்து எப்படி நாங்க நிம்மதியா போயிருக்க முடியும்? அதுக்கப்புறம் நாங்க உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? இல்ல வெண்பாவை கடத்தி கதிரேசன் கிட்ட கொடுத்திருந்தா நாங்க இங்க வெண்பாவை தேடுற கேப்புக்குள்ள அவளை வெளிநாட்டுக்கே கொண்டு போயிருப்பாங்க. உங்களாலதான் வெண்பா பத்திரமா எங்களுக்கு கிடைச்சிருக்கா. நீங்க தப்பு செய்யற நினைப்போட இங்க வந்திருந்தா கூட அதை உணர்ந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டீங்கல்ல, அப்பவே கடவுள் உங்க எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருப்பாரு. இன்னொரு விஷயம் தெரியுமா மல்லி? ருத்ரன் நீங்க நினைச்சுதான் என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கான். எப்பங்க அது வேற நடந்துச்சா? இல்ல, விளையாடுறப்ப எனக்கு கார் மோத வந்து என்னை காப்பாத்துனீங்கல்ல, அத சொல்றேன். இப்பவும் அது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு சரியா புரியல. ஆனா எதை வச்சு சொல்றேன்னா, அந்த சமயத்துல வெண்பா உங்களோட இருந்தா. ஆனா எனக்கு இன்னும் ஒரு விஷயம் புரியல. வெண்பாவோட குரல் எனக்கு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அது எப்படின்னு எனக்கு தெரியல. அதை கேட்டுட்டு தான் நான் அங்க போனேன். இப்ப கனெக்ட் பண்ணி பாக்குறப்பதான் புரியுது. எது எப்படியோ நீங்க எங்களுக்கும் நாங்க உங்களுக்கும் உதவி பண்ணிருக்கோம். மல்லி, இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க வேண்டாம். நம்ம பேக் பண்ணி உடனே கிளம்பிடுவோம். சரிங்க. ஆமா சார், நானே சொல்லணும்னு நினைச்சேன். நானும் கிளம்புறேன் சார். நீங்க எப்படி போவீங்க? பஸ்ல போயிடுவேன். பஸ் ஸ்டாண்டுக்கு எப்படி போவீங்க? அது கீழே ரிசப்ஷன்ல சொல்லி ஆட்டோ ரெடி பண்ணிக்கிறேன். ஏங்க, நீங்க போய் டிராப் பண்ணிட்டு வந்துடுங்க. உங்களுக்கு எதுக்குங்க சிரமம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் பேக் பண்ணிட்டு இருக்கேன். அவர் உங்களை விட்டுட்டு வரதுக்குள்ள நான் ரெடி பண்ணிடுவேன். கிளம்ப சரியா இருக்கும். தேங்க்ஸ் மல்லி. உங்களை மீட் பண்ணது மறக்க முடியாத அனுபவம். வரேன் மல்லி. சரி மல்லி, அவங்கள விட்டு வந்துடுறேன். சரிங்க. சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். வெண்பாவை காப்பாத்தி கொடுத்ததுக்கு நான் தாங்க உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏறுங்க.
வெண்பா, உன்னை தவற விட பார்த்தேனே என் தங்கம். இந்த சின்ன வயசுல எதுக்கு உனக்கு இவ்ளோ போராட்டம்? என்னோட தலையெழுத்து தான் அழுந்தி அழுந்தியே சாகணும்னு எழுதி இருக்கு. நீ என்ன பாவம் பண்ண? எந்த பாவமும் அறியாத பிஞ்சு நீ ராஜகுமாரியா வாழ வேண்டியவ. உனக்கே இவ்ளோ கஷ்டம். யார நம்புறது, யார நம்பாம இருக்கிறதுன்னு ஒண்ணுமே புரியல. ஆண்டி அங்கிள்னு கள்ளம் கபடம் இல்லாம பாசம் காட்டினியே பாத்தியா? இந்த உலகம் எவ்வளவு கொடூரமானது. இதுலதான் நாங்க இவ்வளவு வருஷமா வெந்து நொந்து செத்துட்டு இருக்கோம். சுத்தியும் இப்படி ஆளுங்க இருக்காங்கன்னு நினைச்சா வாழறதுக்கே பயமா இருக்கு. உன் காலத்துக்கெல்லாம் எப்படி இந்த உலகம் இருக்கும்? இதுல நீ எப்படி நிம்மதியா வாழ போறேன்னு நினைச்சா திகைப்பா இருக்கு. அங்கிள் அங்கிள்னு ஆசை ஆசையா வாய் நிறைய கூப்பிட்ட குழந்தைன்னு கூட ஈவி இறக்கம் இல்லாம மயக்க மருந்தடிச்சு கடத்தி இருக்கான். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆகுது. கண்ணே முழிக்கல. உன்னை கார் டிக்கில தூக்கி போட்டு கொண்டு போயிருக்கான். அந்த நிலைமையில உன்னை பார்க்கும்போது என் நெஞ்சே வெடிச்சிருச்சு. இப்படிப்பட்ட மிருகங்கள் இருக்கிற இந்த உலகத்துலதான் கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கிற நர்மதாக்களும் இருக்கிறாங்க. தெரியல வெண்பா, ஆதவன்களை நினைச்சு பயப்படுறதா, நர்மதாக்களை நினைச்சு ஆஸ்வாசப்பட்டுக்கிறதா ஒண்ணுமே புரியல. ஆனா ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன் வெண்பா, இந்த மல்லி உயிரோட இருக்கிற வரைக்கும் உன்னை விட்டுட்டு நான் எங்கேயும் தூரமா போயிட மாட்டேன். கடவுள் புண்ணியத்துல உங்க அப்பாவும் நானும் புருஷன் பொண்டாட்டியா ஒண்ணு சேர்ந்திருக்கோம். உலகம் மோசமானதுதான். நம்மளோட இந்த சின்ன உலகத்துல நீ, நான், உன் டாடா இவ்ளோ பேர் தான். இவ்ளோ பேர் மட்டும்தான் நாம. எவ்ளோ சந்தோஷமா இந்த உலகத்தை மாத்தி கொடுக்க முடியுமோ அதை நான் உனக்கு மாத்தி கொடுப்பேன் வெண்பா. என் உயிரே போனாலும் சரி, யாருக்காகவும் எதுக்காகவும் உன்னை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். சாமியே வந்து கேட்டாலும் ஏன் உயிரை வேணாலும் தர, என் வெண்பாவை தரமாட்டேன்னு நேருக்கு நேர் சொல்லுவேன். ராஜியோ நிஷாவோ கதிரேசனோ எவ்ளோ பெரிய கொம்பனா இருந்தாலும் சரி, என்ன தாண்டிதான் உன்கிட்ட வரணும். என் கிட்ட இருந்து உன்னை யாராலையும் பிரிக்க முடியாது, பிரிக்கவே முடியாது. நீ காசு நிறைய வச்சிருக்கியா? ஒரு டீ வாங்கி கொடு, ஒரு பண்ணு வாங்கி கொடு. ரேணுகா தானே? ரேணு, நீ எப்படிங்க உயிரோட? டீ வாங்கித்தான், வாங்கியே தர மாட்டேங்கிற. நான் உன்கிட்ட டீ பண்ணு தானே கேட்டேன். நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. நீ ரேணு தானே? பேசிக்கிட்டே இருக்காத, ஒரு பண்ணாவது வாங்கித்தாய, பசிக்குதுல்ல.
அப்படியே ஒரு டீயும் சொல்லு சொல்லு. ஐயோ என்ன புரிஞ்சுக்கோ, என் உயிரே போற மாதிரி இருக்கு. நான் கேக்குறது உனக்கு புரியுதா இல்லையா? உன் பேர் ரேணுகா தானே? என்ன ரேணுகா ரேணுகான்னு? நீ டீ மண்ணு வாங்கி தருவியா மாட்டியா? அத முதல்ல சொல்லு. ஐயோ ஏன் ரேணுகாவா இது? எப்படி இருக்கீங்க? அதான் சொல்றேன்ல, நீ என்னோட ரேணுகா தானன்னு என்னால நம்பவே முடியலன்னா பாரு. ஏய், உங்கள நான் தப்பாலாம் சொல்லலையே, நீ உண்மையிலேயே அழகா இருக்கேன்னு தான் சொல்றேன். தப்பா சொல்லலையா? உங்க ரேணுகா அழகா இருக்க மாட்டாளா என்ன? இன்னைக்குதான் அழகா இருக்காளா? என் ரேணுகா எப்பவும் ரொம்ப அழகா இருப்பா. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்காளே, பயங்கர அழகா இருக்காளே. சரியா? நல்லா உருட்டுங்க, நான் நம்ப மாட்டேன். உங்க கண்ணுக்கு இன்னைக்குதான் நான் அழகா இருக்கேனா? இப்போ நான் மெயின் ரோட்ல காரை நிறுத்தி இறங்கிட்டு என் ரேணுகா கிளியோபாட்ராவோட பயங்கர அழகுன்னு சொல்ல போறேன். போதுமா? என்ன நீ? நான் எவ்வளவு நேரமா கேட்டுக்கிட்டு இருக்கேன், வாங்கி தர மாட்டேங்கிற? முடியாதுன்னு சொல்லலாம், நான் வேற யாருக்கிட்டயாவது கேட்பேன். இல்ல, நீ ரேணுகா தானே? உண்மையை சொல்லு, நீ ரேணுகா தானே? ஒரு டீ பண்ணி தானே கேட்டேன், வாங்கியே கொடுக்கவே இல்ல. லூசு போ போ. இல்ல, நீ ரேணுகா தான். ஐயா லூசு 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 போ. ஒரு டீ கூட வாங்கி தரலல்ல, அப்புறம் எதுக்கு நிக்கிற? போ. நீ வாங்கி தர மாட்டல்ல? நீ வேண்டாம், நான் யார்கிட்டயாவது கேக்குறேன். அண்ணா ஒரு டீ பண்ணு வாங்கி கொடுனா, ஒரே ஒரு டீ. போய் நீ ஒண்ணு வாங்கி தர வேண்டாம். டேடே பசிக்குதுரா, ஒரே ஒரு டீ பண்ணு வாங்கி கொடுறா. பசிக்குதுரா, ஒரே ஒரு டீ பண்ணு வாங்கி கொடுறா. ஒரே ஒரு டீடா சொல்றல, ஒரு பண்ணு போதும். ரொம்ப பசிக்குதுரா, ஒரு பண்ணு வாங்கி கொடுறா. வாங்கி கொடு, வாங்கி கொடு. ஒரு பண்ணு வாங்கி கொடுடா, வாங்கி கொடு. எங்க போனா? தம்பி, இந்த முடிய கலைச்சு போட்டுட்டு பழைய Dress போட்டுட்டு ஒரு பொண்ணு போனாங்களே, பாத்தீங்களா? அந்த பொண்ணா? அது வந்து என்னை விட இவருக்கு நல்லா தெரியும், இவரை கேளுங்க. அண்ணா இங்க ஒரு பொண்ணு பண்ணு டீ எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. எங்கண்ணா அந்த பொண்ணு? அது மனநலம் சரியில்லாத பொண்ணுப்பா. அது இந்த பக்கமா தான் காசு கேட்டுக்கிட்டு பண்ணு வாங்கி தாங்கன்னு சுத்திக்கிட்டு இருக்கான். யாராச்சும் ஏதாச்சும் வாங்கி கொடுத்தா சாப்பிடும், இல்லன்னா அந்த மரத்தடியில படுத்திருக்கும்பா. காணோம், எங்க போனா? ரேணுகா, ரேணுகா! மல்லி, எங்க என்னாச்சுங்க? இன்னும் வர காணோம்? நான் வந்துடுறேன் மல்லி. ஏங்க அப்பவே கிளம்பிட்டு 10 நிமிஷத்துல வந்துடுறேன்னு சொன்னீங்க, 1/2 மணி நேரம் ஆகுது. இங்க
கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.